வெல்கம் டு மெக்கலக்ஸ் எஜுகேஷன். இன்னைக்கு பார்க்க சப்ஜெக்ட் வந்து MG6071 ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். ஃபைனல் இயர் மெக்கானிக்கலில் ஃபைனல் செமஸ்டரில் ஒரு இம்பார்ட்டண்டான எலக்டிவ் பேப்பர் தான் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். இந்த சப்ஜெக்ட் இந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் எலக்டிவாக எடுத்த எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஏன்னா இப்போ பேஸ்ட் முக்கியமானது ஆண்டர்பிரினர்ஷிப் தான். ஏன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால் அட்வான்ஸ்ட் ஐஸ் இன்ஜின்ஸோ இல்லை மற்ற சப்ஜெக்டோ அதை எடுத்து படித்து எடுத்திருக்கேன், நானே எடுத்திருக்கேன், ஓகேவா? அதனால் இந்த எடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து இது எக்ஸாமினேஷனுக்கு தேவைப்படுது இல்லையா, கண்டிப்பாக லைஃப்க்கு தேவைப்படும். சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். யூனிட் 1 பார்த்தோம்னா ஆண்டர்பிரினர்ஷிப். இதில் 4 இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் ப்ளஸ் கொஷின்ஸ் இருக்குது. இதை மட்டும் பார்த்தா அந்த போதும் ஃபஸ்ட் யூனிட்டில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா ஆண்டர்பிரனர் அண்ட் என்டர்பிரனர். செகண்ட் கொஸ்டின் ஆண்டர்பிரனர்ஷிப் இன் எக்கனாமிக் க்ரோத். தேர்ட் கொஸ்டின் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆண்டர்பிரனர்ஷிப் க்ரோத் ஆர் ஆண்டர்பிரனர் க்ரோத். டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர். ஓகேவா? இந்த 4 கொஸ்டின் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் இந்த 4 கொஸ்டினை ஃபுல்லாக பார்த்துட்டா ஃபஸ்ட் யூனிட்டுக்கான ஸ்கோர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தோன்னா ஆண்டர்பிரனர் என்டர்பிரனர் 2 இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டர்பிரனர் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ரெடி பண்ணுறதோ, ஸ்டார்ட் அப் ஒரு புது இண்டஸ்ட்ரி ஒன்று ஓப்பன் பண்ணுறதோ அப்படி ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவோம். என்டர்பிரனர்ங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதான் என்டர்பிரனர் அப்படின்னு தெரியாது, ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஆண்டர்பிரனர்ங்கிறது ஒரு ஓன் ரிஸ்க்கு, மணி எல்லாமே என்னோடது. இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா என்னோட ஓன் ரிஸ்க் தான் அது. மேபி வந்து ப்ராஃபிட் ஆகலாம், இல்லை லாஸ் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். இது எல்லாமே என்னோட சேர்ந்தது அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன்னா அதை நான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன அதே வந்து ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னொரு கம்பெனி கொடுக்குறான் எனக்கு. இப்போ பிஹெச்சில் ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறேன், பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீ பண்ணுறா அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கோ, ஸ்மார்ட்டாக ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஓப்பன் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் என்கிட்ட பணம் கொடுத்து நான் பண்ணேன்னா என்னை வந்து நான் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிக்குவோம், ஓகேவா? இதுவும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட்டில். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி ஆண்டர்பிரனர் அண்ட் என்டர்பிரனர் அப்படிங்கிறது ஒரு 8 பாயிண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் கண்டிப்பாக. ஏன்னா ஓன் ரிஸ்க் இங்கே கிடையாது. இங்கே வந்து ஆண்டர்பிரனரில் ஓன் ரிஸ்க்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் இருக்கும், என்டர்பிரனரில் ஓன் ரிஸ்க் கிடையாது. அது மாதிரி ஒரு 8 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 8 மேக்ஸிமம் 10 வரைக்கும் இருக்குது. நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தா ஆண்டர்பிரனர்ஷிப் இன் எக்கனாமிக் க்ரோத். இது கண்டிப்பாக சொல்லணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் தவிர கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ஆண்டர்பிரனராக எக்கனாமிக் க்ரோத்துக்கு, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு ஆண்டர்பிரனர்ஷிப் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். இது நமக்கு தெரியும். ஒரு கேபிட்டல் நம்ம ஃபார்மேஷன் வந்து கண்டிப்பாக ஆண்டர்பிரனர்ஷிப் கொண்டு வரும். ப்ளஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வரும். அப்புறம் வந்து ரீஜனல் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அது பேலன்ஸான ரீஜனல் டெவலப்மெண்ட் கொண்டு வரும். ப்ராஸ்பெரிட்டியை ப்ரொமோட் பண்ணும் கண்டிப்பாக. இது மாதிரி ஒரு 8 இல்லைனா 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக படிச்சுட்டா எக்ஸாமில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆண்டர்பிரனர்ஷிப் ஆர் ஆண்டர்பிரனர் க்ரோத். ஒரு ஆண்டர்பிரனரோட க்ரோத் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 5 or 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. பெர்சனாலிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவோம், அப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், பொலிட்டிக்கல் ஃபேக்டர், சோசியோ எக்கனாமிக் ஆர் கல்ச்சரல் ஃபேக்டர், எக்கனாமிக் ஃபேக்டர், ஓகேவா? ஒரு 5 இல்லைனா ஒரு 4 டைப் இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்ஸுங்கிறது நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸுங்கிறது தெளிவாக எழுதிட்டு அதோட ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் ஒன்று கொடுத்தா இந்த கொஸ்டின் போதும். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து இந்த 5 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அதோட இன்ட்ரொடக்ஷன், ஓகேவா? அது போதும். ஃபோர்த் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு 4 டைப்பில் பிரிப்போம், ஓகேவா? இனோவேட்டிங், இமிட்டேட்டிவ், ஃபேபியன், ட்ரோன் அப்படின்னு 4 டைப்பில் பிரிப்போம். 4 டைப் என்னங்கிறத நம்ம லைட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும், ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்தோன்னா மோட்டிவேஷன். இந்த யூனிட்டில் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா செல்ஃப் ரேட்டிங் பிஸ்னஸ் கேம். செகண்ட் கொஸ்டின் ஆண்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். தேர்ட் கொஸ்டின் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா செல்ஃப் ரேட்டிங். எந்த ஒரு ஆண்டர்பிரனராக இருந்தால் கூட அவங்களோட ப்ராடக்ட் ப்ளஸ் அவங்களோட கம்பெனியோட ஒரு செல்ஃப் ரேட்டிங் கண்டிப்பாக வேணும். செல்ஃப் ரேட்டிங்னா இப்போ என்னோட செல்ஃப் ரேட்டிங் என்ன, எனக்கு என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் அப்படின்னு நம்ம ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் கொடுக்குறோம்ல, நம்ம செல்ஃப் இன்ட்ர கேட்டோன்னே என்னென்ன பாசிட்டிவ் வேண்ட் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் வேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே தான் செல்ஃப் ரேட்டிங்கிறது. ஒரு கம்பெனியோட செல்ஃப் ரேட்டிங்னா என்னால் இவ்வளோ ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் செல்ஃப் ரேட்டிங். அதை வந்து தெளிவாக எழுதிக்குங்க உங்கள் லாங்குவேஜில். பிஸ்னஸ் கேம்.
பிஸ்னஸ் கேம்னா ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம கேமில் ஒரு சிமுலேஷன் கேம்ஸ் விளாட்றோம்ல, அதே மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் வந்து சிமுலேஷனாக கேம் வடிவத்தில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக ஒரு கேம் சிமுலேஷன் மூலிமா கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங்கை. அதுதான் நம்ம பிஸ்னஸ் கேம் அப்படின்னு சொல்லுவோம். இது வாட் இஸ் பிஸ்னஸ் கேம் எழுதிட்டு வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ், வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ், வாட் ஆர் த அப்ளிகேஷன் எங்கே அப்ளை பண்ணுறோம் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கும் போது கொண்டு எழுதினா கூட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும். ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் திஸ் யூனிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த கொஸ்டினை. ஏன்னா இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்தியாவில் உள்ள ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எங்கெங்கே நடத்திட்டு இருக்கு இந்தியா கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி வந்து ஒரு கேஸ் ஸ்டடிக்கான வாய்ப்பு வந்து இந்த யூனிட்டில் இருக்கும்னா இந்த கொஸ்டின்ல தான் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா. கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. என்னென்ன ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் கொஞ்சம் டீப்பாக படிச்சிங்க இந்த யூனிட்டில் இந்த கொஸ்டினை. தேர்ட் கொஸ்டின் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரியும், ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அது மாதிரி மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸில் படிச்சிருப்போம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. அதை வந்து இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புக்கில் உள்ள மாதிரி நீங்கள் எழுதிங்க. ஓகேவா. தேர்ட் யூனிட் பார்த்தோன்னா பிஸ்னஸ். இதில் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன். செகண்ட் ஒன் வந்து மார்க்கெட் சர்வே, ரிசர்ச், எக்கனாமிக் ஃபிசிபிலிட்டி அசஸ்மெண்ட். தேர்ட் கொஸ்டின் ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் ப்ராஜெக்ட் அப்ரைசல். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷனாக ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராஜெக்ட் ஐடியா வந்து டெவலப் பண்ணுறது தான் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் இருக்குல்ல, ஒரு ஸ்டோனில் ஏறினா தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு படியாக நம்ம ஏறுறோம்ல, அதே மாதிரி தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எவாலுவேஷனாக நம்ம ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து மார்க்கெட் சர்வே, ரிசர்ச்லாம் நமக்கு தெரியும். எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டி அசஸ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த ப்ராஜெக்டோட எஃபிஷியன்சியை நம்ம கண்டுபிடிக்க தான் வந்து இந்த எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் கொஸ்டின் ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர்ஸ். இது நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. சம் ஆஃப் தம் பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம், அப்புறம் எல்எல்சி லிமிட்டட் லயபிலிட்டி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்எல்சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கார்பரேஷன், நான் ப்ராஃபிட் கார்பரேஷன், கோஆப்ரேட்டிவ், நிறைய டைப் இருக்குது. இதில் என்னென்ன டைப்புங்கிறத எனக்கு கொஞ்சம் நெட்டில் பார்த்துக்குங்க. ப்ளஸ் புக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் புக் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த கொஸ்டின் ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபோர்த்து கொஸ்டின் வந்து ப்ராஜெக்ட் அப்ரைசல். அப்ரைசல்லாம் நமக்கு தெரியும், ஒரு கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நம்ம ப்ராஜெக்டோட டோட்டல் ஓவர்வியூ ப்ளஸ் அவுட்கம் வந்து ஒரு எவாலுவேட் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட் அப்ரைசல். அஸ் ஆண்டர்ப்ரனராக நம்ம ப்ராஜெக்டை வந்து ஒரு எம்எஸ்எம்இயோ இல்லை அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் நம்ம கொடுக்கும்போது அவங்க பண்ணுறது வந்து ப்ராஜெக்ட் அப்ரைசல் தான். ஓகே, நம்ம தெளிவாக இங்கே எழுதிடணும். இந்த யூனிட் ஓவர். ஃபோர்த் யூனிட் பார்த்தோன்னா ஃபினான்சிங் அண்ட் அக்கௌண்டிங். இதில் 4 கொஸ்டின் இருக்குது. சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ், லோன்ஸ், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். தேர்ட் பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஃபோர்த் இன்கம் டேக்ஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் எல்லாமே இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேஸ் தான், ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தா சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், லோன்ஸ், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா. இப்போ ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னா எங்கெங்கே ஃபினான்ஸ் தராங்க, எங்கெங்கே யார் ஃபினான்ஷியல் சப்போர்ட் தராங்க, நமக்கு எங்கெங்கே வந்து லோன் வாங்கலாம், நம்ம யூனிட்டோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் இதுவும் செகண்ட் யூனிட் மாதிரி தான், கொஞ்சம் கேஸ் ஸ்டடி, கண்டிப்பாக கேஸ் ஸ்டடியாக தான் இருக்கும். வாய்ப்பு இருக்குது, அதிகமான வாய்ப்பு வந்து கேஸ் ஸ்டடிக்கான வாய்ப்பு வந்து இந்த யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் கண்டிப்பாக உண்டு. அதனால் கொஞ்சம் டீப்பாக படிச்சுங்க. ஓகேவா. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னா நம்ம யார் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறா, நமக்கு அஸ் ஆண்டர்ப்ரனராக நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிறத இந்த கொஸ்டினில் வந்து என்னென்னா எங்கெங்கே நம்மளால் லோன் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். அதுக்கேற்ற மாதிரி புக் ஆஃப் அதாவது டெக்ஸ்ட் புக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொடுத்துருவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கங்க. பிரேக் ஈவன் அனாலிசிஸ் நமக்கு தெரியும், ஒரு நியூ கம்பெனி ஆரம்பிச்சுன்னா எங்கே வந்து எந்த ஸ்டேஜில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணால் நம்மளால் வந்து ஒரு லாஸுங்கிற ஸ்டேஜ்லேருந்து ப்ராஃபிட்ங்கிற ஸ்டேஜுக்கு வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பிரேக் ஈவன் அனாலிசிஸ் சொல்லுவோம். அது நம்ம ஆல்ரெடி படித்தது தான், எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான், இது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஃபோர்த் ஒன் இன்கம் டேக்ஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும் ஒரு டேக்ஸ், அது பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின். அந்தளவுக்கு பெரிய கொஸ்டின் கிட்ட சொல்ல முடியாது. ரேர் கேஸில் வந்து இது மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம், கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். இல்லை டெக்ஸ்ட் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் படிச்சுங்க. ஓகேவா. ஃபோர்த்து யூனிட் பார்த்தாச்சு. ஃபிஃப்த் யூனிட் பார்த்தோன்னா சப்போர்ட் டு ஆண்டர்ப்ரனர்ஸ். ஓகேவா. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் சொன்ன மாதிரி. ஓகேவா. ஃபஸ்ட்டு அண்டு
செகண்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட் இது 3 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட்டில். இந்த ஃபிஃப்த் யூனிட் பார்த்தோன்னா 4 கொஸ்டின் இருக்குது. கவர்மெண்ட் பாலிசிஸ் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ். செகண்ட் கொஸ்டின் டைவர்சிஃபிகேஷன், ஜாயிண்ட் வெஞ்சர், மெர்ஜர். தேர்ட் கொஸ்டின் சிக்னஸ் இன் ஸ்மால் பிஸ்னஸ். ஃபோர்த்து கொஸ்டின் பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ். ஓகேவா. ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம்னா கவர்மெண்ட் பாலிசி, என்னென்ன கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்குது, எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி என்னென்ன பாலிசிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படினா எழுதிக்கலாம். லைஃபுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அஸ் ஆண்டர்பிரனர் நீங்கள் ஆகணும்னா. செகண்ட் கொஸ்டின் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ் என்லார்ஜ்மெண்ட் தான். ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட் வெஞ்சர்னா நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு கம்பெனி நீங்கள் ஒரு ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி. ரெண்ட்டுக்குன்னா எப்படின்னா கொஞ்சம் இப்போ பிகேஜிஎல் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வச்சுங்களேன், பாய்லர் பார்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்மால் பார்ட்ஸை வந்து அவங்களோட செய்ய முடியாதுன்னா பக்கத்தில் இருக்க கம்பெனியில் அவங்க ஜாயிண்ட் வெஞ்சரிங் டாக்குமெண்ட் சைன் பண்ணிப்பாங்க. சைன் பண்ணி அங்கே பிஹெச்க்குள்ளே வர ப்ராடக்ட் வந்து அங்கே கொடுப்பாங்க. அங்கே கொடுத்து அவங்க செஞ்சு வாங்கிக்குவாங்க. ஓகேவா. இங்கே உள்ள குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அங்கே போய் குவாலிட்டியை செக் பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதான் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். மெர்ஜர்னால் ஒன்றும் இல்லை. மெர்ஜர்னால் ஒரு 2 கம்பெனி இருக்குல்ல, டாப் மோஸ்ட் கம்பெனி இருக்குன்னா அந்த 2 கம்பெனியும் மெர்ஜ் பண்ணி ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது மெர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். லைக் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர், மெர்ஜர் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான், ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹீரோ ஹோண்டான்னு பைக் பார்த்துருப்போம். ரெண்டுமே 2 கம்பெனி, ஒரு காம்பனன்ட்ஸ் வந்து இவங்க மாற்றி பண்ணி ஒரு இது கொண்டு வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள, ஹீரோண்டாவை. தேர்ட் ஒன்று வந்து சிக்னஸ் இன் ஸ்மால் பிஸ்னஸ். சிக்னஸ்னால் நமக்கு தெரியும், நாட் ஹெல்த்தி. ஓகேவா. ஒரு ஸ்மால் பிஸ்னஸில் இங்கே வந்து நாட் ஹெல்த்திங்கிறது எதை நோட் பண்ணுதுன்னா எக்கனாமிக் தான். எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ப்ளஸ் வந்து ப்ராடக்டிவிட்டி, அந்த பிஸ்னஸோட ப்ராடக்டிவிட்டி ப்ளஸ் அதோட அவுட்கம் ரெண்டு தான் நம்ம சிக்னஸ். அதோட நாட் ஹெல்த்தியாக அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஸ்மால் பிஸ்னஸை வந்து சிக்னஸ்க்குள்ளே கொண்டு போகுது அப்படிங்கிற கொஸ்டின் இதுலேருந்து கேட்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே வந்து சிக்னஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதோட டேர்ம் அதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாகணும் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா. ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தோன்னா பிஸ்னஸ் இன்குபேட்டர். இன்குபேட்டர்லாம் நமக்கு தெரியும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆக்சிஜன் இல்லாத நேரத்தில் அது எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் கொடுத்து ஜஸ்ட்டு டெவலப் பண்ணுறது தான் ஒரு இன்குபேட்டர்னு சொல்லுவோம் மெடிக்கல் ஃபீல்டில். அதே நம்ம பிஸ்னஸில் அதே மாதிரி தான். ஒரு கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்போ அதுமாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா என்னென்ன சர்வீஸ் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கொடுத்து அந்த கம்பெனியை டெவலப் ஆகி கொண்டு வரதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நம்ம பிஸ்னஸ் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது கண்டிப்பாக வந்து பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்தோன்னா கொஞ்சம் டீப்பாக எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்காம ஜஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக 5 யூனிட்ஸுக்கு பார்த்தோன்னா ஒரு 19 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் போதுமானது. ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு இந்த 19 கொஸ்டின் போதுமானது. கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்டும் நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். என்னோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 100% இருக்கும். அதேமாரி உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக கொடுத்துருக்கீங்க. பழைய சேனலில் பியாண்ட் இன்ஜினியரிங் சேனலில் கண்டிப்பாக கொடுத்துருக்கீங்க. சம் இஷ்யூஸ்னால அந்த சேனலை ஃபாலோ பண்ண முடியல. சின்ன வருத்தமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக போகுது. சூன் 500,000 போகும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருக்கும். ஃபைனல் இயர்ஸாக இருப்பீங்க. உங்கள் ஜூனியர்ஸுக்கு கண்டிப்பாக மெக்கலக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மெக்கலக்ஸ் யூடியூப்பில் மட்டும் இல்லை, சோசியல் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே இருக்குது. வெப்சைட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. விக்சைட்டில் ஒன்று இருக்குது. ஜஸ்ட்டு வந்து எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ, ஜஸ்ட் கிளிக் த லிங்க். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.